எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன். கண்ணப்ப நாயனாரின் வரலாறு முதல் பாகம் முன்பதிவிலே பதிவு செய்திருக்கிறேன். 95 பாடல் வரை பதிவு செய்திருக்கிறேன். எஞ்சிய பகுதியை மிகவும் பெரிய பகுதி என்பதால் இரண்டாக பிரித்து பதிவு செய்திருக்கிறேன். அதில் அங்கே காட்டிலே கண்ணப்ப நாயனார் விரட்டி வந்த அந்த கொடிய பன்றியை, வலிய பன்றியை, அது மரத்தின் கீழ் ஓடி கலைத்து நிற்கும் பொழுது வாளால் ஒரே வெட்டாக வெட்டி இரு துண்டாக்கவும், அதனை கண்டு அவரை தொடர்ந்து வந்த பணியாளர்களான நாணனும் மற்றொருவனும் இருவரும் அவரோடு சேர்ந்து வருகிறார்கள். அவர்கள் பார்த்து ஆகா இப்படிப்பட்ட ஒரு வீரரா என்று அவரை வணங்குகிறார்கள். சரி, அப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், மிகவும் நாம் ஓடி கலைத்து விட்டோம், இந்த பன்றியை சுட்டு உண்டு விட்டு நாம் திரும்பி நீர் குடித்து செல்லலாம் என்பதாக சொல்லும் பொழுது, சரி இந்த பன்றியை எடுத்து வா, தொலைவிலே என்ன இருக்கிறது, ஆறு எங்கே இருக்கிறது என்பும்போது அதோ ஒரு தேக்கு மர காடு தெரிகிறது, அதற்கு பக்கத்திலே பொன்முகலி ஆறு என்று ஒன்று இருக்கிறது, நாம் அங்கே போகலாம் என்று சொன்னவுடன் எல்லோரும் அந்த இறைச்சியையும் அவன் பன்றியையும் தூக்கி கொண்டு வருகிறான். அதிலிருந்து நாம் இப்பொழுது தொடர்கிறோம் இரண்டாவது பகுதியை. நாணன் அவ்வாறு கூற, எவ்வாறு கூறன்னா, அங்கே தேக்கு மரங்கள் எல்லாம் தெரிகின்றன, அதற்கு அடுத்து பொன்முகலி ஆறு என்பது ஓடுகிறது என்று அவன் சொல்கிறான். அவ்வாறு கூற பொன்முகலி நதிக்கரையை சோலையை அடைந்த திண்ணனார் நதியின் அயலே நீண்ட திருமலையை கண்டு, அப்பொழுதுதான் முதலாக அந்த திருமலையை, காலத்தி மலையை காண்கிறார். திருமலையை கண்டு நாணன்கிட்ட கேட்கிறார், நாணனே தோன்றும் குன்றில் நண்ணுவோம், அங்கே ஒரு குன்று தோன்றுகிறது அல்லவா, அதில் நாம் போய் சேருவோம் என்று குன்றின் மேல் ஏறி காண்போம் என்ற பொருளில் அவனிடம் கூறினார். அவர் அவ்வாறு கூறவே அவன் என்ன சொல்றான்னா, காணபோதில் நல்ல காட்சியே காணலாம். இந்த சேனுயர் வானலாவு, சேனுயர்னா வானலாவு உயர்ந்த திருக்காலத்தி மலை மிசை மலை மீது எழுந்தருளி செவ்வே கோணமில் செம்மை பெறும்படி குற்றமில்லையாக செய்யும் குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்று நான் அவனிடம் கூறினான். ஏன்னா அவனுடைய தந்தையோடு அங்கே அங்கே வழிபட்டு பழக்கம், அங்கே ஒரு ஐயர் பூஜை செய்வதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆவதன் எனக்கு இவர்கிட்ட ஏதோ உடலில் பெரிய மாற்றம் ஏற்படுது, உள்ளத்தில் பெரிய மாற்றம் கண்ணப்ப நாயனார்கிட்ட இவன் சொல்ல கேட்க கேட்க ஏற்பட தொடங்குது. ஆவதன் எனக்கு ஆவது என்ன, இதனை கண்டு இங்கு அனைத்தோறும் சேர சேர என்மேல் பாரம் போவது ஒன்று உள்ளது போலும், நெருங்க நெருங்க என்மேல் உள்ள மனச்சுமை குறைந்து வருவது போன்ற உணர்வு மேலிடுகிறது என்று தனக்கு ஏற்பட்ட மெய்ப்பாடுகளை நாணனிடம் சொல்லி வினவுகிறார் கண்ணப்பர். ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சும் வேறொரு விருப்பு விரையா, எனக்கு ஏதோ ஒரு ஆசை வருகிறது, மேலும் மேலும் ஏதோ ஒன்றின் மேல், அது என்ன என்று இனந்தெரியாத ஒன்றாக இருக்கிறது, ஒரு விருப்பு மேலிடுகிறது. விருப்பு விரையா வேகத்தில் உடல் அணைவதை விட நெஞ்சும் வேறு ஒரு இனந்தெரியா விருப்பத்தால் அதை விட மிக இருக்கிறது. உடல்ல அந்த மெய்ப்பாடுகள் வருது, அதோடைய நெஞ்சம், என்னோட சிந்தை அதை விட மிகவும் விரைகிறது, என் உடம்புல என்ன நிகழ்கிறது என்று தெரியவில்லை என்று வியக்கிறார். நிற்கும் தேவர் அங்கு இருப்பது எங்கே, ஒரு தேவர் இருக்கிறார், குடும்பத்தேவர் என்று சொல்கிறாயா, அவர் எங்கே இருக்கிறார், வா அங்கே போக, தேவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போவோம் என்றார் திண்ணனார் தான். அவ்வாறு உரைத்து மலையை நோக்கி மேலும் விரைந்து சென்றார். நாணனும் காடனும் உடன் சென்றனர். உடன் சென்றவர்கள் 2 பேரும் காடனும் நாணனும். கரையின் இருபுறங்களிலும் வளர் மூங்கிலின் முத்தும் கரிய அகில் சந்தன மரக்கட்டைகளும் மலைதரும் மணியும் பொன்னும் வைரமும் ஆக நதி அலைகள் மணற்பரப்பில் திரட்டி வைத்திருந்த திருமுகலி ஆற்றை கடந்தனர். திருமுகலி ஆறுடைய சிறப்பை பாருங்க. கரையின் இருபுறங்களிலும் வளர் மூங்கிலின் முத்தும் கரிய அகில் சந்தன மரக்கட்டைகளும் மலைதரும் மணியும் மலைப்பண்டங்கள் பொன்னும் வைரமுமாக நதி அலைகள் மணற்பரப்பில் திரட்டி வைத்திருந்த திருமுகலி ஆற்றை அடைந்தனர். அந்த ஆற்றின் கரையில் ஒரு அழகிய மரத்தின் நன்னிழலிலே பன்றியை இறங்கி வைத்தான் வில்லேந்திய காடன். அவனிடம் மரக்கட்டையில் தீக்கோள் செய்து அங்கு நெருப்பு உண்டாகச் செய்திட சொல்லி, மேலும் தாங்கள் மலை மீது ஏறி கண்டு பின்னர் சேர்வோம் என்று கூறி
நாணனும் அவரும் சென்றார். என்ன சொல்கிறாங்கன்னா காடன்கிட்ட இதை வந்து தீயை உண்டாக்கி இந்த இதை வந்து உண்ணும் பக்குவத்தில் சரி செய்து வை என்று அவனுக்கு சொல்லிவிட்டு நானும் அங்கே போய் மேலே போய் பார்த்து வருகிறோம், மலை மேலேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வண்டுகள் மொய்க்கும் கரைகளில் வளர் சோலை சிந்திய மலர்களை திரட்டி கொண்டு வந்த பொன்முகலி ஆற்றின் தெளிந்த நீரிலே இறங்கினர். சிந்தை தெளிதல் பெருகுகின்ற திண்ணனாருக்கு, சிந்தை தெளிவு என்பது பெருகுகிறது, அந்த வேட நிலையிலிருந்து ஒரு தெளிவு ஏற்படுகிறது. பெருகுகின்ற திண்ணனாருக்கு மனக்களிப்பு வருவதற்கு ஏதுவாகிய மகிழ்ச்சி மேன்மேலும் பொங்குவதாயிற்று. திருக்காலத்தை மலையை பார்த்து கொண்டே குளிர்ந்தோடிய அந்நதியை கடந்து உயர்ந்த அந்த மலைச்சாரலை சேர்ந்தனர். அதாவது அண்ணாமலையே அரையணி நல்லூரிலிருந்து காணும் பொழுது அண்ணாமலையே சிவலிங்க தோற்றமாக ஞானசம்பந்தர் கண்டார் இல்லையா, அண்ணாமலையே அரண் உருவாக இருப்பதாக. அதுபோல் இந்த மலை அங்கே இறைவன் வீட்டிருக்கக்கூடிய மலை எந்த மலையாக இருக்கட்டும், பழனி மலையாக இருக்கட்டும், திருத்தணி மலையாக இருக்கட்டும், திருச்செங்கோடு மலையாக இருக்கட்டும், அந்த மலைகளை வந்து பார்க்கும் பொழுதே நமக்கு இந்த உணர்வு வரும். ஏன்னா மலையே வந்து பெருமானாக தான் இருக்கிறார். கூடிய குன்றமெல்லாம் உடையான் இடமா என்று குடமுக்கிலே ஞானசம்பந்த பெருமான் பாடி இருக்காரு. எங்கேயுமே வந்து குன்றாகவும் இருப்பவர் அவர் தான், குன்றிலே அங்கே லிங்க தேவராக இருக்கக்கூடியவரும் அவர் தான். வண்டுகள் மொய்க்கும் கரைகளில் வளர் சோலை சிந்திய மலர்களை திரட்டி கொண்டு வந்த பொன்முகலி ஆற்றின் தெளிந்த நீரிலே இறங்கினார். சிந்தை தெளிதல் பெருகுகின்ற திண்ணனாருக்கு மனக்களிப்பு வருவதற்கு ஏதுவாகிய மகிழ்ச்சி மேன்மேலும் பொங்குவதாயிற்று. திரு காலத்தை மலையை பார்த்து கொண்டே குளிர்ந்தோடிய அந்நதியை கடந்து உயர்ந்த அந்த மலைச்சாரலை சேர்ந்தனர். அப்பொழுது கதிரவன் உச்சி மீது ஏறி இருந்தது. தெய்வத்தன்மையதாகிய பெரிய அம்மலையின் உச்சியில் அதிர்கின்ற 5 தேவதுந்துபிகளின் ஓசைகளும் கடல் முழக்கம் போல ஒருங்கே ஓங்கி ஒலித்தது. அதனை கேட்ட திண்ணனார் நாணனிடம், இது எங்கொல் நானா, இது என்ன ஒரு ஒளி வருகிறது என்று வினவுகிறார். அம்மலையில் விளையும் மலர்கள் பிளிற்றும் பெரிய அளவிலான தேனை சூழ்ந்து கொண்டு தேனீக்கள் மொய்த்து மீளும் பொழுது எழுப்பும் ஓசை போல் தோன்றுகிறது என்றான் அவன். என்ன சொல்கிறான், தேனீக்கள் கூட்டமாக வந்து தேனை உண்டு கழித்து ஓசை எழுப்புகிறது போல இருக்குங்கிறான். முற்பிறவிகளில் அவர் இயற்றிய சிவதவ புண்ணியங்களின் பெருக்கம் முடிவிலா இன்பமான இறைவன் மீதான அன்பினை உணர்த்தியது. அளவிலா ஆர்வம் பொங்கி எழுந்தது. நிலைத்த பெருங்காதலாக அது மிக ஓங்கியது. பாருங்க, அந்த சதாசிவமூர்த்தியாகிய திருவுருவத்தை பார்ப்பதற்கு முன்பே இந்த மலையை கண்ட அளவிலே இந்த அளவுக்கு இவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது என்றால் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். திருவண்ணாமலை முதலாக மலைகளை எல்லாம் பார்த்தாலே மலைகளையே சிவத்தோட சதாசிவமூர்த்தியாக கருதி நாம் வழிபட வேண்டும். அந்த மலையை காண்பதே புண்ணியம். நம்ம அங்கே இதில் புகை வண்டி வழியாக போனால் அந்த திருவண்ணாமலையை நெடுநேரம் நாம் நன்றாக நோக்கலாம். நான் அப்படியெல்லாம் பார்த்து வணங்கியிருக்கிறேன். முற்பிறவைகளில் அவர் இயற்றிய சிவதவ புண்ணியங்களின் பெருக்கம் முடிவிலா இன்பமான இறைவன் மீதான அன்பினை உணர்த்தியது. அளவிலா ஆர்வம் பொங்கி எழுந்தது. நிலைத்த பெருங்காதலாக அது ஓங்கியது. என்பலாம் கரைந்தன. நெக்கு உருகிட உள்ளத்தில் பெரு வேட்கை விளையலாயிற்று. அவ்வுணர்வை மனதில் தேக்கிய நிலையில் இறைவனார் மீது இவருக்கு உள்ள அன்பும் நாணனும் இவருக்கு முன்பாக குளிர்மலையில் ஏறி சென்றனர். யார் போறா? இவரோட அன்பும் நாணனும் ஏறி போறாங்களாம். தொடர்ந்து இவ்வுலகில் உயிர்கள் இறைவனை நோக்கி பயணிக்க பயிற்றுவிக்க அமைந்துள்ள மண் முதல் சிவம் ஈராக உள்ள மாயா தத்துவ படிநிலை தலங்களை கடப்பாராய். 36 தத்துவங்களை எல்லாம் கடக்க போறாரு. சத்தியாம் சிவத்தை சார அணைவார் போல ஐயராகிய திண்ணனார் நீண்ட நிலை பெற்ற மலையின் மீது நேர்பட்ட வழியில் எய்தக்கூடிய உயர் பயனை எய்திடச் சென்றார். என்ன உயர் பயன்? இறைவனோட ஞானமா ஈசன்பால் அன்பே என்று அந்த திருவடியை பற்றி பிடித்து அதை அடைதல் தானே உயர் பயனு. அப்பொழுது நிலவு சேர்ந்த சடாமுடியாராகிய சிவத்தை சென்று அவர் காணும் முன்பாகவே அருட்கண் உடையவராகிய சிவனாரின் அருட்கருணை கூர்ந்த அருட்திருப்பார்வை திண்ணனார் மீது படிந்தது. படியவே முன்னை பிறவிகளில் தொடங்கி உலகியலில் அவருக்கு இருந்த மாயா தத்துவங்களின் மீது இருந்த சார்புகள் எல்லாம் அறவே நீங்கின. நயன தீட்சை, கண்ணால் பார்த்த அளவிலேயே வினைகள் தீர்வது இறைவனோட பார்வைப்பட்டிருக்கு. அதுபோல் குரு மகா சன்னிதானங்களாக இருக்கட்டும், மற்ற குரு நிலையில் உள்ளவர்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் நம்ம அன்போடு நோக்கி பார்த்தாலே நமக்கு இந்த
வினைகள்லாம் தீரும் என்பது நமது நூல்களிலே வந்து சாற்றப்பட்ட வேத மொழிகள். அதுதான் இங்கே சொல்கிறாரு. அந்த அவைகள் ஏற்படுது. படியவே முன்னை பிறவிகளில் தொடங்கி உலகியலில் அவருக்கு இருந்த மாயா தத்துவங்கள் மீது இருந்த சார்புகள் எல்லாம் புற உலகம் முற்றிலுமாக அந்த எண்ணங்கள், இந்த உயிரோட உயிரறிவு புற உலகில் வந்து பின்னி பிணைந்திருக்கு பாருங்க, அது அவைகள் அப்படியே முற்றிலுமாக விட்டு இந்த புற உலகை விலகுது. அவ்வளோதான். வினைகளும் அற்றுப்போக ஆணவம் சக்தி இழந்தது. பொங்கி விளைந்த காலத்தினாதரின் திருவடி நிழலில் அன்பு மீதுற ஒப்பிலா அன்பே உருவமது ஆகினார். அப்போ என்ன ஆயிட்டுதுன்னா, இவரோட உருவமே அன்பாயிடுச்சான். ஆணவம் அற்று போயிட்டு, மாயை அற்று போயிட்டு, வினைகள் ரெண்டும் எல்லாமே அற்று போயிட்டு, இறைவன் வந்து அந்த மலையை பார்த்த அளவிலேயே அதெல்லாம் தொடங்கி இறைவனோட பார்வைப்பட்ட உடனே எல்லாமே போயிடுச்சு. வானளவு உயர்ந்த திரு காலத்தி மலையில் எழுந்த கொழுந்து போல்வாராகிய பரவெளியில் பேரொளி பிழம்பாய் பேரருவமாக இருக்கும் ஏக நாயகராகிய பரசிவம் காணாத அறிவினுக்கும் முறிவினுக்கும் காரணமாய் விளங்கும் சதாசிவல் இங்கே அருவுருவ வடிவில் அடையாளமாக விளங்கும் திருக்கோலத்தை கண்டார். அப்போதான் முத பார்க்குறாரு. அருவுருவமாக சதாசிவமூர்த்தியாக இங்கே ஒரு குறிகளும் அடையாளங்கள்னு சொல்கிறாருல. அப்போ அதுபோல் ஒரு அடையாள குறியாக இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை பார்க்குறாரு. பேருவகை எழுந்தது. அதனால் அன்பின் வேகமானது மேலேறியது. மோகத்தால் மிக்கதோர் விரைவினோடு அந்த லிங்க திருமேனியை நோக்கி ஓடிச் சென்றார். தழுவினார், மோந்து நின்றார். இது எப்படி ஏற்படும்? முன்னை பிறப்போட தவத்தின் தொடர்ச்சி, அது முகிழ்த்து எழுது. அப்படிதான். அவ்வாறு நெடுதி நேரம் உயிர்த்து நின்றார். உடலெல்லாம் மயிர்கால் தோறும் புலகம்னா மயிர்கள்லாம் குத்திட்டு நிற்கிறது. உணர்ச்சியால் மயில்கால்கள் நேர் நிற்றல்னு அர்த்தம். வந்து புலகம்னா பொங்கியது. மலர்கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக பாய்ந்து வீழ்ந்தது. தன்னுணர்வு வரப்பெற்றவராய் அடியினருக்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று உலகில் எவருக்கும் இலா ஒப்பிலா பரிவு தானோர் வடிவமாக விளங்குமாறு தோன்றினார். யாருக்குமே இல்லாத ஒரு பரிவே, அதுவே ஒரு வடிவமாக எப்படி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தோன்றுகிறார் கண்ணப்பர். வெம்மையான வீரம் விளைவிக்கக்கூடிய வேட்டுவ குலத்தவர் போல ஆணை கரடி வேங்கை சிங்கங்கள் தெரியும் காடுதன்னில் தம்முடன் ஒருவரும் துணையாக இல்லாது இருக்கிறாரே என்று விடையினார். ஐயோ, இவர் தனியாக இருக்கிறார் என்று நினைக்கிறார். இப்படிப்பட்ட கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய காட்டில் மலையில் வந்து தனியாக இருக்கிறார் என்று சிந்திக்கிறார். கெட்டேன் இம்மலைத்தொடரில் தனியே நீர் இங்கு இருப்பதே என்று மனம் நைந்தார். ஆகா, இவ்வளவு நாள் அறியாமல் இருந்து கெட்டு விட்டேனே, இந்த மலையில வந்து கொடிய மிருகங்கள் உள்ள மலையில் நீங்கள் தனியாக இருப்பதா என்று மனம் நைந்தார். கையில் இருந்த வில் தானாக வீழ்ந்ததை உணரார். மீண்டும் தன்னுணர்வுக்கு வர சூழ நோக்கி, மீண்டும் தன்னுணர்வு வந்தவுடனே சூழ நோக்கிறார். அருகில் இருந்த நாணனிடம் பச்சிலையோடு பூவும் பறித்திட்டு நீரும் வார்த்து மச்சு முறையிலா பூசை இது செய்தார் ஆரோ என்று வினவினார். அங்கே முன்னதாக ஒரு சிவாச்சாரியர் பூசை செய்து போயிருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து அவனிடம் வினவுகிறார். கேட்ட அந்த நாணனும் நான் இது அறிந்தேன் என கூறி, எனக்கு இது தெரியும், யார் இதெல்லாம் செய்தார், இந்த பச்சிலை பூவெல்லாம் சாமி மேலே போட்டு போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். வண்டிரல் வலிய ஆற்றலினான உந்தையோடு உன்னுடைய அப்பாவோட மாவேட்டை ஆடி, பெரிய வேட்டையாடி பண்டு பழைய காலத்தில் இக்குண்டிடை வந்தோம். நாங்கள் வந்தோம். குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பூ சூட்டி ஊட்டி, நல்ல இலையை பூவெல்லாம் சூட்டி மாலைகள்லாம் அணிவித்து ஊட்டி, அந்த சாமிக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்து ஊட்டி உண்பித்து முன் பறைந்து ஏதோ மந்திரங்களை, வேத மந்திரங்களை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, வேத சிவாகம மந்திரங்களை ஓதி போற்றி ஓர்னா ஒப்பற்ற பார்ப்பான்னா இந்த இடத்துல சிவவேதியர் அன்று இது செய்தான் இன்றும் அவன் செய்தது ஆகும் என்றார். அன்று நானும் தந்தையும் வரும்பொழுது அவன் தான் இப்படி செய்தான், மலர் மாலைகள்லாம் போட்டு பச்சிலைகள்லாம் போட்டு ஏதோ வாயால் மந்திரம் ஓதி அவருக்கு ஏதோ ஊட்டி விட்டான், உணவை ஊட்டி விட்டு அவன் செஞ்சான், அவன் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று அந்த நானும் சொல்கிறான். அவ்வாறு அவர் பூசை செய்தது போல தானும் பூசிக்க வேண்டும் என்ற அவா தென்னனார் தான் இதுவரையிலும் எழுந்தது. ஆயினும் இடையீடின்றி ஆறா அன்பில் திளைத்த தின்னனார் திருக்காலத்தி நாயனாருக்கு இனி செய்கை எண்ணிய பூசித்தலை இனிய செய்கை என்று முடிவு பண்ணுறார். இவை கொலாம் என்று அதனை பிடித்து கொண்டார். ஆயினும் அந்த அண்ணலை பிரிய மாட்டாத அளவிலா அன்பு நீடியது. பூசிக்கணும்னு நினைக்கிறாரு, பிரியறதுக்கு மனசு இல்லை. என்ன நினைக்கிறாரு? இவர் தம்மை கண்டேனுக்கு தனியராய் இருந்தார்.
என்ன என் செய்வது? இவருக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவாரில்லை. இவர் தம்மை பிரிய ஒண்ணாது, பிரிவது தக்கதல்ல, இயலாது என கொடிய மிருகங்கள் உள்ள இடத்துல தனியாக இருக்கிறார். என் செய்கேன் இனியான்? இவர் தமக்கு இறைச்சி கொண்டு இங்கு ஏதவும் வேண்டும் என்று சிந்தித்தார். நான் போய் இறைச்சியும் கொண்டு வர வேண்டும், என்ன செய்யலான்னு. அவ்விழைவோடு அங்கிருந்து அகழ்வார். மீண்டும் வருவார். அந்த இறைச்சி கொண்டு வந்து ஊட்டணும்னு நினைப்பாரு. அந்த விழைவோடு அகழ்வார். ஒரு அச்சம் தனியாக விட்டு போகிறோமேன்னு அச்சம் மீள்வார். உடன் மீண்டு வருவார். வந்து திருமேனியை தழுவுவார், மீளவும் போவார். காதலோடு திருமேனியை நோக்கி நிற்பார். கன்றை விட்டு அகல மனமிலா அண்மையில் ஈன்ற பசுவை போன்ற நிலையினர் ஆவார். நாதனே, அமுது செய்ய நல்ல மெல்லிறைச்சி நானே கோதர குற்றமர தெரிந்து கொண்டு இங்கு வருவேன் என்பார். ஆர் தமக்காக நீர் இங்கு இருப்பது என்று உணவர். எதற்காக, என்ன காரியத்திற்காக, யாருக்காக நீங்கள் இங்கே வீட்டில் இருக்கிறீர்கள் என்று இறைவனை வினவுகிறார். அகலமாட்டேன், நீர் பசித்திருக்க இங்கு நில்லவும் இல்லை. எனக்கு அகல மனமில்லை உன்னை விட்டு. ஆனால் நீ பசித்திருக்க நான் இங்கே வந்து நிற்கவும் என்னால் முடியல என்று சொல்லி உள்ளம் சோர்ந்தமையால் கண்ணீர் பெருகிட நிற்பார். ஒருவாறு தம்மை தேற்றிக்கொண்டு இறைச்சி கொண்டு வருவதற்காக போக துணிந்தார். வில்லினை எடுத்துக்கொண்டார். மலர் கையால் தொழுது அங்கிருந்து போயினார். இறைவனார் முன்பு நின்ற நிலையிலிருந்து நீங்க மனம் இடங்கொடுக்கவில்லை எனினும் அவருக்கு உணவூட்டல் தொண்டினை நினைந்து அரிதாக நீங்கினார். நாணன் பின்தொடர பல குன்றுகள் நெருங்கியிருந்து அந்த மலையினின்றும் கீழே இறங்கி வந்தார். அரசு புறத்தல் முதலாகிய பிற வாழ்வியல் சிந்தைகள் அறவே அகன்றன. திருமுகலி நதியின் பொன்திரண்டு அழகு சேர் கரையில் ஏறி புதிய மலர்கள் மலர்கின்ற பூங்காவனத்தில் புகுந்தார். அங்கிருந்த காடன் அவர் எதிரே சென்று தொழுது தீக்கடந்து வைத்தேன். கோடுடைய பன்றி, கொம்புடைய பன்றி, உங்கள் குறிப்புப்படி என்னப்படி உரிப்பை எல்லாம் மாடுற அடையாளப்படி நோக்கி கொள்ளும், பார்த்து கொள்ளுங்கள். எல்லா உறுப்புகளையும் பார்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நான் வெட்டி சரி பண்ணி சமைத்து வைத்திருக்கேன். நீ தாழ்த்தது என்னோ, ஏன் தாமதித்து வந்து வருகிறீர்கள் என்று வினவுகிறான். தின்னனாரிடம் இவ்வாறு வினவிய காடனிடம் அங்கு நின்ற நாணன், அங்கு இவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்து கொண்டு வங்கினை வளைந்த பள்ளமுடைய பொந்து பற்றி போதான்னா விடாத, ஒரு பொந்த பற்றி விடாத உடும்பு போல வலிய உடும்பு என்ன நீங்கான். அந்த சாமியை அவன் பிடிச்சிக்கிட்டு ஒரு பொந்தை வந்து அழுத்தி பிடித்து கொள்கிறது அல்லவா உடும்பு, அப்படி வந்து பிடித்து கொண்டுட்டான்ப்பா அப்படிங்கிறாரு. இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு போக வந்தான். நம் குலத்தலைமை விட்டான், நலப்பட்டான் தேவருக்கு, உலகிலை விட்டு இறைவனுக்கே ஆளாயினான் என்று நானன் ஓரளவு ஞானத்தோடு அந்த காடனுக்கு சொல்றான். என் செய்தா தின்னானி, என்ன மால் மயக்கம் கொண்டாய்? எங்கள் முன் பெரிய முதலி தலைவன் அல்லையோ, நீ எங்களுக்கெல்லாம் தலைவன் அல்லையோ என்று தின்னனாரை நோக்கி வினவிய காடனது முகத்தை தின்னனார் நோக்கவில்லை. அவர் புற உலக அப்பயே மறந்துட்டார். பக்கத்தில் நாணன் இருப்பதே அவருக்கு தெரியல. வலிய பெறும் பன்றியை தீயினில் வதக்கினார். மிகவும் இன்பச்சுவை விளைவிக்கும் தசைகளை வெவ்வேறாக எடுத்து அம்பினில் கோத்து கொண்டார். மீண்டும் அம்புக்கோளினில் கோத்த அவற்றை காய்ச்சினார். கொழுப்புடைய தசைகள் பதத்துடன் வேகவே அவற்றின் உயர்ந்த சுவையை சோதிப்பாராக வாயினில் ஒரு பாகத்தை வைத்து அதுக்கி சுவைத்து பார்த்தார். அவற்றில் மிகவும் இனியவைகளை சருகிலைகளால் தக்கவாறு இணைத்து தைத்திட்ட கொள்கலத்தில் இட்டார். ஒரு சருகிலையில் ஒரு கொள்கலம், அதில் வந்து தைச்சி வச்சுக்கிறது, ஒரு அந்த பெட்டி போல அதில் இட்டார். அவரது அருகில் நின்ற நாணனும் காடனும் இவன் தேவ மயக்கத்தில் மிகவும் முதிர்ந்த நிலையில் உள்ளான். பிறர்க்கரிய இறைச்சியை காய்ச்சி வாயில் வைத்து மெல்ல கடித்து அதுக்கி நல்லவற்றை உமிழ்கிறான். பெரும் பசி உடையவன் ஆயினும் பேச்சே இல்லாதவன் ஆயினான். அவ்வளவு பசியாக இருக்கிறார்கள். அவன் வந்து சாப்பிடவே இல்லை கண்ணப்பருங்க. பெரும் பசி உடையவன் ஆயினும் பேச்சே இல்லாதவன் ஆயினான். நமக்கும் அதனை உண்ணும்படி பிரித்து அளிக்க வேண்டும் என்பதையும் உணராதவனாக இருக்கிறான். அவனுக்கு தான் பசி தெரியலன்னா நமக்கு பசிக்குமே, நமக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட அவனுக்கு இல்லை பாரு என்று அப்படி பேசிக்கொள்கிறார்கள். இறைவருக்கு ஊட்ட தகுதியிலா இறைச்சி என கருதுவனவற்றை தூக்கி எறிந்து நிற்கின்றான். தேவுமால் இறைமயக்கம் கொண்டான் இந்த தின்னன். மற்ற இதனை தீர்க்கலாவது ஒன்று அறியோம். தேவராட்டியை நாகனோடு மேவி, நம்ம தேவராட்டினா அந்த அம்மா பாட்டி இருக்காங்கள்ல, அவர்கள்கிட்ட நாகனையும் அடித்து கொண்டு போய் அணுகி நாம் கொணர்ந்து அவர்களை கொண்டு வந்து தீர்க்க வேண்டும். வேட்டை காட்டில் ஏவலாட்களையும் கொண்டு போதும், அங்கே இருக்கக்கூடிய ஏவலாட்களையும் நாம் கொண்டு மீளச் செல்வோம் என்று எண்ணி தின்னனாரை அங்கேயே விட்டு போனார்கள். முடிஞ்ச போச்சு அப்படின்ட்டு.
அக்காட்டவர்களாகிய நாணனும் காடனும் அவரிடமிருந்து அகன்று மீண்டதை அவர் உணரவில்லை. யார் உணரல? கண்ணப்பனார். விரைந்து இலைக்கூடையில் ஊனமதை நிறைத்து கொண்டார். இறைவனாரை நீராட்ட வேண்டியதை உள் நினைந்தார். பொன்முகலி மானதியின் நன்னீரை வாயினில் நிரப்பிக் கொண்டார். முன்னதாக அந்த ஐயர் அப்படி செஞ்சிருக்கிறார். நீரால மூழ்கை திருமுழுக்கு செய்து பூக்களை எல்லாம் போட்டதாக அந்த கேள்விப்படுறாங்கல்ல, அதனால அப்படி நினைக்கிறார். இறைவனாரை நீராட்ட வேண்டியதை உள் நினைந்தார். பொன்முகலி மானதியின் நன்னீரை வாயினில் நிரப்பிக் கொண்டார். பூசிப்பதற்காக கொய்த தூய மலர் இலைகளை தமது தலைமயிரை கூடை வடிவில் அமைத்து கொண்டு அதில் வைத்து கொண்டார். கொடிய அம்புகளுடன் வில்லினை ஒரு கையில் வைத்து கொண்டார். இலைக்கூடையில் புனித இறைச்சியையும் போனக நீரையும் ஒரு கையில் ஏந்தி கொண்டார். இனிய எம்பிரானார் சால பசிப்பர், மிகவும் பசித்திருப்பார் நம்ம பெருமான் என்று நினைக்கிறாரு என்று இறங்கி ஏங்கி மிகவும் விரைந்து அவர் நிலை பெற்றுள்ள மலை மேலிடத்தை அடைந்தார். நாம் தின்னானார்தாம். மீளவங்கை கொண்டு இறைவன் திருமுன்பு சென்று விடுகிறார். தன் நாயனார் பசியினால் இழைத்து விட்டார் என்ற உணர்வுடன் விரைந்து அணுகினார். மலையில் முளைத்தெழுந்த முதலாகிய லிங்க திருமேனியை கண்டு அவரது முடியின் மேல் பூசிக்கப்பட்டிருந்த மலர்களை தம் காலில் அணிந்திருந்த பொற்செருப்பால் அகற்றினார். வாயில் நிரப்பி எடுத்து வந்த திருமஞ்சன நீரினை தானே பெருகிய அன்பால் உமிழ்வார் போல விமலனாராகிய பெருமானது முடியில் உமிழ்ந்து வழியச் செய்தார். தலையின் மீது சுமந்து வந்த பூசை மலர்களை பெரிய காலத்தி மலை மேல் எழுந்தருள் தம் பிரானாகிய இறைவனாரை வணங்கி சாத்தினார். தாம் இலை கூடையில் கொணர்ந்த ஊன் திருவமுதினை பெருமானின் முன்வைத்தார். வைத்த பிறகு இறைவனாரை நோக்கி கொழுவிய தசைகளெல்லாம் கோளினில் தெரித்து கோத்து தீ ஒரு பதத்தில் காய்ச்சி பல்லினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இவ்விறைச்சி சால மிகவும் அழகிது நாயனீரே. சாமிகிட்ட பேசுகிறாரு, நான் அப்படிலாம் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த இறைச்சியெல்லாம் மிகவும் இனியது நாயனீரே தலைவரே, அமுது செய்து அருளும் என்றார். அன்னவாறு மொழிந்து இறைவனாரை அமுது செய்வித்த வேடர் மன்னனாராகிய திருக்காலத்தி மலையினாருக்கு இன்னமும் இனிய நல் இறைச்சி வேண்டும் என்றவாறு அந்த வேடருக்கு எழும் பெருங்காதலை கண்டு எண்ணிலா கோடி கதிர்கரங்களையுடைய கதிரவன் மலையில் சென்று மறைந்தனான். இது ஒரு இதாக சொல்கிறாரு ஓமை. இன்னும் நல்ல இறைச்சி வேண்டும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கதிரவன் போய் மலையில் மறைகிறானான். அவ்வாறாக கதிரவன் மறையவே அந்தி மாலை அணிந்து இரவு தொடங்கவே வெம்மையான சினத்தனையுடைய கொடிய இரவில் வெளிப்படக்கூடிய விலங்குகள் அங்கு உள என்பது குறித்து பெருமானின் காப்பு பற்றி அங்கினார். மிக தனியாக இருக்கிறாரு, இங்கே இவ்வளவு கொடிய விலங்குகள்லாம் இருக்குது, இரவு பொழுது வந்து விட்டது என்று ஒரு அச்சம். மேமையாகிய சிவத்தை தவிர வேறு எந்த அயல் நினைவுமில்ல அவர் சிந்தையில் அன்பினை தாங்கி திருக்கையில் பெரிய வில்லினையும் தாங்கி மை பூசப்பட்ட இரண்ட மலையை போன்று பெருமான் பக்கத்திலேயே நின்றபடி அகலாது காத்து நின்றார். முனிவரர்களும் தேவர்களும் சார்ந்திருக்க அரிய தவங்கள் செய்தும் கரிய மலை காடுகளில் சேர்ந்து தேடியும் திரிந்தும் காணுதற்கு அரியவராகிய நம்பெருமான் பரமசிவம் அவரை உயிரறிவில் ஆர்வம் பொங்கி எழுந்து பெருக ஆறா அன்பினில் கண்டுகொண்டே நீளிருளாகிய ஆணவம் சக்தியற்றிடும் நிலையினாராகிய அவர் புறநோக்கின்றி உலகில் புற இருள் நீங்கும் வரை நேர்பெற நோக்கி நின்றார். விடிய கால வரையில அங்கு மூங்கில்களை உதிர்க்கும் முத்துக்களின் ஒளியானது இளநிலவு ஒளி போல தன்மையாக குளிர்ச்சியாக பரவியது. புற்றிடை வாழ் நாகங்கள் உமிழ்ந்த இரத்தினங்களின் செவ்வொளி ஒருபால் சூழ்ந்தது. தழைந்த ஒளிக்கற்றியை வீசும் கதிரவனோடு சந்திரனும் வெளிப்படுத்தும் இருவகை ஒளி வீச்சும் அமாவாசை இரவில் குழையணிந்த காதினை உடைய பெருமானின் திருமலையை கும்பிட வந்தது போல அக்காட்சி இருந்தது. அங்கு கிடந்த பல்வகை ஒளி வீசும் மணிகளும் பொங்கி தத்தம் ஒளியை உமிழ்ந்தன. மரகதத்தின் பச்சை நிற ஒளியும் நீலமணிகளின் ஒளியும் கலந்து இமைக்கும் சோதியானது இரு ஒளி சுடர்களாகிய சூரிய சந்திரர்கள் எழ அதை தாங்க ஆற்றாது அங்கி பக்கங்களிலே சென்று மறையும் இருளையும் இரவையும் ஒப்பதாயிருந்தது. எங்கும் இயற்கையாகவே இரவில் செந்தழல் ஒளியில் பொங்கும் தீப மாமரங்களாலும், எப்பொழுதுமே தீப மாமரம்னு ஒன்று ஒளி வீசக்கூடிய மரங்கள், மந்திகள் மலைப்பொந்துகளில் வைத்த மணிவிளக்கு ஒளிகளாலும் புலன்கள் ஐந்தையும் காமம் வெகுளி உலோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆகிய அறுபகைகளையும் வென்றவர்களிடம் எழு அருட்பெருஞ்சோதியாலும் எந்தையார் திருக்காலத்தி மலையில் இரவு என்ற ஒன்று பொருந்துதலே இல்லை, எப்பொழுதுமே ஒளிதான். சூழ்ந்திருந்த கரிய இருட்பொழுதும் சாமக்கால அளவுகளும் கழிந்தன. வைகரை அணைந்தது. அதனை அறிந்த பறவைகளின் கூட்டம் சிலம்பி ஒலித்தது.
அதாவது 6 வகைகளை வென்றவர்கள்ட்ட அவங்கள்ட்டே வந்து ஒளி, காமம், குரோதம், லோகம், மதம், ஆச்சரியம், மோகம்னு சொல்கிறோம்ல, இவைகளை வென்றவர்கள்ட்டே அவர்கள் உயிரே ஒளி உடைத்தாக ஆகும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சூழ்ந்திருந்த கரிய இருட்பொழுதும் சாமக்கால அளவுகளும் கழிந்தன, வைகரை அணைந்தது விடியற்காலம். அதனை அறிந்த பறவைகளின் கூட்டம் சிலம்பி ஒலித்து எழுப்பிய ஓசையை கேட்டார். கருங்கடல் போல கண்துயிலாது நின்ற தென்னப்பனார் அன்பினால் அல்லது பெற இயலா அருசிவ பரம்பொருளுக்கு அமுதூட்ட வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற்றது. அதனால் கீழ் இறங்கிட எண்ணினார். இப்பொழுது இன்னைக்கு உணவு ஊட்டணும்ல. பின் குறுகினார் போல வயிற்று தசையில் ஏறி பதிந்திருக்கும் கால்களுடைய பன்றிகளோடு பெரிய கொம்புகளை உடைய கலைமான்களையும் புனமான்களையும் ஏனைய பல்வகை விலங்குகளையும் வேட்டையாடும் செய்கைக்கு ஏற்ற காலத்தை நினைந்து உருவம் சரியாக தெரியாது விடியுமுன் இருக்கும் வெள்ளூரில் பகையை அழித்திடும் வில்லினை ஏந்தி திரு காலத்தி வள்ளலாரை தொழுது விடைபட்டு சென்றார். உணவெல்லாம் கொண்டு வருவதற்காக போகிறார். உண்மைத்தன்மையினையே காட்டுகின்ற அன்பே உருவாகிய வில்லி தின்னனார் அவரது தனி வேட்கையில் விலங்குகளை வளைக்க மொய்த்த இருளை விலக்கி முகங்காட்டுமாறு தேரேறி வரும் கதிரவன் தானிட்ட கருந்திரையை விலக்கி அந்த இருளை விலக்கி அடையாளங்காட்டுவது போல எழும் அந்த நேரத்தில் முனிவர் சிவகோசியரியார் காலத்தியப்பரை பூசிக்க வந்த நிகழ்வுகளை தொடர்வாக. இவர் பூசித்தது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த முதிய சிவவேதியர் சிவகோசரியார் என்பவர் வந்து வழக்கம் போல் பூசிக்கிறதுக்கு விடியற்கால வர்றாரு. அதை சொல்லுகிறோம் என்று இங்கே ஆசிரியர் ஆரம்பிக்கிறார். மை நிறை கண்டத்து மலை மருந்தாகிய காலத்தியப்பரை நாளும் வழிபாடு செய்யும் தவமுடையவர் சிவகோசரியார். பெரும் சிறப்புடைய சிவாகமங்களில் இயம்பப்பட்டுள்ள பூசை முறைகளுக்கு ஏற்ப மலர்களை கொய்தும் தூய நீரையும் இதர பூசைக்கான பொருள்களையும் எடுத்துக்கொண்டு இறையை நோக்கி வந்து சேர்ந்தார். வந்து திருமலையின் கண் உளராகிய வானநாயகர் முன் சிந்தனையமுற்று சென்றார். அவரும் வந்து ஒரு அளவற்ற பக்தி உள்ளவர். சில பேர் எழுச்சியெல்லாம் என்னன்னு தெரியாமலே பேசலாம். இவருக்கு அது கொடுத்தாரு, அவருக்கு கிடைக்கல. அவர் வந்து அளவற்ற பக்தி. இல்லைன்னா இறைவன் வந்து கனவில் தோன்றி சொல்லுவாரா, இப்போ வந்து நேராக பாரு அப்படின்னு. அங்கே கண்ட இறைச்சியும் அங்கே வந்தோன்னா பார்க்குறாரு, ஒரே இறைச்சியும் இதுவும் ரொம்ப அசிங்கமான சூழலாக இருக்குது. அங்கு கண்ட இறைச்சியும் எலும்பும் கண்டு அதிர்ந்து மிதித்து விலகி ஓடி இந்த அனுசிதம் அருவருக்கத்தக்க குற்றம் கெட்டேன், யார் செய்தார் என்று எண்ணி மனமழிந்தார். உடனே அவ்வளவு வருத்தம் தாங்களா, அவ்வளவு அன்பு அவர் வைத்திருக்கிறாரு சிவகோசரியார் வந்து பெருமான் மேல. பெருமான் திருமுன்பு மேவ நேர்வர அஞ்சாத வேடுவரே இது செய்தார். தேவதேவ ஈசனே திருமுன்பே இது செய்து போவதே. இவ்வண்ணம் இவ்வாறு நிகழ நீர் திருவுள்ளமாவது. இப்படி இது செய்கிறார்களே உங்களுக்கு திருவுள்ளமா என்று வினவுகிறார். என பதறி அழுது விழுந்து அளவந்தார். மிக்க துன்பத்தால் மனம் சோழுது. பொறுப்பில் மலையில் எழும் சுடற்கொழுந்தின் சிவத்தின் சுடற்கொழுந்து போல்வாராகிய அங்கே காலத்தியப்பர் பூசனையும் தாழ்க்க காலங்கடக்க நான் இருப்பது இனி என்ன நான் இப்படி வந்து இவருக்கு பூசை செய்ய வந்த இதற்கான காலம் கிடக்குதே, நான் இந்த உயிரை வைத்து கொண்டு இது இருந்து என்ன புண்ணியம்னு அப்படிலாம் நினைக்கிறார் என்று பதைத்து அந்த இறைச்சி எலும்புடன் இலையும் செருப்படியும் நாயடியும் திரு அழகால் மாற்றி தூய்மை செய்தார். பின்பு விரிப்பினோடும் திருமுகலி புனலில் நீராடி மீண்டும் விரைந்து வந்து அணைந்தார். அங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த குற்றங்களை நீக்க உரிய மந்திரங்களை ஓதி புனிதமாக்கும் செயல்களை இயற்றினார். தொழுதார். பூசணிக்க வேண்டிய பொருள்களை அமைத்து கொண்டு தூய பூசணையை தொடங்கினார். திருமஞ்சனம் தொடங்கி பூசணை முழுவதும் நிறைவேற்றி இறைவனார் திருவடிகளை பணிந்தார். பணிந்து எழுந்து தனி முதலாம் பரன் என்று பல முறைகளாலும் துணிந்த மறைமொழியாலே துதி செய்தார். சுடர் திங்களை சடைமுடி கற்றையில் அணிந்த பெருங்கருணை உடை ஈசனாரை மீண்டும் வணங்கினார். விடை பெற்றார். ஓரளவு சினம் தணிந்தார். அந்த ஒப்பற்ற திருமுனிவர் மலையிலிருந்து இறங்கி தனது தபோவனத்துக்கு சென்றார். இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார். இனி இப்பால் மைவண்ண கருங்குஞ்சி தலைமையேறு வனவேடராகிய பெருமகனார் தின்னனார் கைவண்ணத்துடன் வில்லை வளைத்து அந்த காட்டில் தனியே வேட்டையாடி செய்த செயல்களை மொழிவேன். அவ்வாறு மொழிதலாலேயே எனது தீவினைகளின் திறத்திறன் அகற்றுவேனாகிய நான் என்று சேக்கிழார் சொல்கிறார். சொல்லாலே என்னோட தீவினையெல்லாம் அகன்று விடும்னு. நான் சொல்ல நீங்கள்லாம் கேட்கிறீர்களே, நமது தீவினை எப்படி அகலும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். திருமலையிலிருந்து புலர்வது முன் வைகை போதில் வேட்டையாட புறத்தே போயிருந்த தின்னனார்
பெருங்கற்பாறைகளை உடைய பெரும் மலைகளிலே சரிவுகளிலே புனத்தில் மேய்ந்து வரும் பெரும் பன்றிகளை வெட்டி துண்டங்களாக்கினார். மானினங்கள் காட்டிடை நின்று மேய ஒரு வழியாக சென்று ஏறும் வழியில் மறைந்து நின்று அவற்றை கொன்று அருளினார். ஏன்னா இறைவனுக்காக ஆகுதில்லை. ஒளி எழுப்பி மான்களை ஈர்த்தழைக்கும் திறனை கற்றவாறு ஒளித்து அழைத்தார். எந்த மிருகம் எப்படி கத்துதோ அப்படி கத்தி ஒளி எழுப்புனா அது தேடி வரும். அது அப்படி செய்கிறது. அருகே அவை அணிந்ததன் பின் கூறிய நுனையுடைய வெம்மையான கணைகளை அவற்றின் மீது எய்து வீழ்த்தினார். மறையினங்களின் காலடிகளை கவனித்து அவற்றினுடைய சென்று அவை உறங்கும் இடங்களில் அம்பு எய்து கொன்றும் கடமைகளை எய்தும். கடமை என்றால் அது ஒரு மிருகம் எய்தும். வெயிலின் வெங்கதிர் ஏறவே தனி வேட்டை செயல்கள் நிறைவு செய்தார். வேட்டையில் வீழ்ந்துபட்ட வனவிலங்குகளை அந்த படர்ந்த வனத்திலே தக்கதொரு இடத்தில் இட்டார். பெரிய சுரிகையை கத்தி உருவி தீக்கடைக்கோளை வெட்டி எடுத்தார். சிறந்த தேனுடைய கோள்களையும் மிகவும் முறித்து வைத்து கொண்டார். தேக்கு மர இலைகளால் வட்ட வடிவில் ஒரு அகன்ற கூடையில் அமைத்து மருங்கை வைத்து கொண்டார். விறகுகளை முறித்து அடுக்கினார். அரணையில் கடந்து வெந்தழலை பிறப்பித்து தீ மிக்கு எழுமாறு வளர்த்தார். மிருகங்களை பிளந்து தசைகளை கொத்தி கூறிய அம்பால் துண்டுகளாக்கி கொழுப்புகளை அறிந்து வந்தனவற்றை எல்லாம் கொண்டு எழுகின்ற தழலில் வேக வைத்து வதக்க வேண்டுவனவற்றை வதக்கினார். அம்பின் கூறிய முனையால் கீறுவதும் அகற்றத்தக்கனவற்றை அகற்றுவதும் நல்லவனவற்றை பிரித்தெடுத்தலும் செய்து அவ்வாறாக தேர்ந்தெடுத்த இறைச்சிகளை ஒரு தழைக்கூடையில் இட்டார். அவற்றை மேலும் காய்ச்ச ஒரு கோலில் கோத்து கனலின் கண் உற்றவாறு காய்ச்சிய தூய திருவமுது அமைக்க தக்கவற்றை தேர்வு செய்ய ஒவ்வொரு துண்டுகளின் பகுதிகளையும் சுவைத்து சோதித்தார். எண்ணிறந்த கடவுளர்களுக்கு அவியாக இடும் திரு அமுதினை தான் ஏற்று பின் ஊட்டும் வண்ண அக்னி போல அன்னலாராகிய நம் பெருமானுக்கு ஊட்ட தின்னனார் தான் வாயில் ஏற்று தேர்ந்து அந்த ஊன் அமுதினை அமைத்தார். அக்னியில் தானே போடுறோம் அபிர்பாகம். அது தான் கொண்டு கொடுக்குது. அதே போல் இவர் பார்த்து சுவைத்து பார்த்து பெருமானுக்கு கொடுக்குறாருங்கிறார். இப்படியாக திரு அமுது செய்வித்து தம்முடைய ஒப்பில்லாத பூசணையை செய்து அந்த அன்பு நெறியிலே ஒழுகினார். எப்பொழுதும் மேன்மேலும் வந்து எழும் அன்பால் காலத்தியப்பர் எதிரே நின்று இரவில் உறங்காது பகலில் வேட்டையாடினார். மாமுனிவராகிய சிவகோசரியார் நாள்தோறும் காலை போதில் பூசணைக்கு வந்தனைவார். வனவேந்தராகிய தின்னனாரின் பூசணைக்கு மிக தளர்வெய்து வருந்தி தீமை என அந்த பூசித்த பொருள்களை வழக்கம்போல் நீக்கி ஆகமங்களில் விதிக்கப்பட்டவாறு வினைகளை ஆற்றி உரிய முறையில் பூசித்து அந்த நெறியில் ஒழுகுவாராயினர். அவரும் தொடர்ந்து இதை செஞ்சு கொண்டிருக்கிறார். நாணனோடு காடனும் போய் அவர் தந்தை நாகனுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை விரித்து கூறினார். கேட்ட அவன் மனம் கவன்று ஊனும் உறக்கமும் இல்லாதவனாயினான். என்ன எவ்வளவு கவலைப்படுவார் அவர். உடன் தேவராட்டியையும் அழைத்து கொண்டு திரு காலத்தியை அடைந்தான். தான் பேணி வளர்த்த மகனாரிடம் உற்றவாறெல்லாம் எடுத்து கூறியும் அவரை அந்நிலையிலிருந்து மீட்பதற்கான தங்கள் நோக்கம் முற்று பெறாமையால் அம்முயற்சியை கைவிட்டு உடன் வந்தோருடன் மீண்டான். திருப்பி போயிடறான். ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே அவன் தேவமால் கொண்டான், இறைவன் மேலே மயக்கம் கொண்டு விட்டான். முன்பே காலத்தி அப்பரின் அருள் நோக்கால் குளிகையிட்டு இரும்பை பொன்னாக்குவதற்கு ஒப்ப உடற்செயற்பாட்டு தன்மைகளும் ஆணவகன்ம மாயா மலங்களும் ஈர்ப்பு சக்தியற்று போய் முடிவுக்கு வர அருட்பிழம்பாய் சீவன் முத்தர் நிலையில் திரிவாராகிய அன்பர் நாகன் முதலானவரது உலகிலை ஈர்க்கும் கருத்துடையனாய முயற்சிகளுக்கு ஆட்படும் அளவினரோ இப்படிப்பட்டவராக போய் இனிமேல் உலகில் ஈர்க்கப்படுவார். அந்த நிலையிலே அன்பராகிய தின்னனார் அவர் அறிந்த நெறியில் நாளும் பூசித்து வந்தார். நிலைபெற்ற ஆகம விதிகளின்படி பூசித்து வந்த சிவகோசரியார் இறைவனாரிடம் முறையிடுறார். என்னுடைய நாயகனே, இது செய்தார் தமைக்கானேன், உன்னுடைய திருவருளால் ஒழித்தருள வேண்டும் என்று இறைஞ்சினார். தினம் நாளும் அவர் பூசிக்கு வரும்பொழுது கறி இறைச்சி எலும்பு துண்டுலாம் கிடந்தா என்னதான் செய்வார் ஒரு ஐயர். அன்றிரவு அருள்முனிவராகிய அவரது கனவின்கண் மின்னல் போல் திகழும் சடாமுடி வேதியராகிய பெருமான் எழுந்தருளி சொல்றாரு. வண்டிரல் வலிய திறனுடைய வேடுவன் என்று மற்ற அவனை நீ நினையல். இதெல்லாம் யார் செய்தார் என்று கேட்டீங்கள, அவன் ஒரு வலிய வேடவன் என்று மட்டும் நினைக்காத. நன்று அவன் தன் செயல் தன்னை நாம் உரைப்ப கேள் என்று கூறி சொல்றாரு. அவனுடைய செயல்கள் எல்லாம் நான் சொல்றேன், நீ கேளுன்னு மேலும் சொல்றாரு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்னும். அவனோட வடிவமே என் மேலே உள்ள அன்பு தான் அவனோட வடிவம். அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறுதி என்று அருளி செய்தார். என்ன சொல்றார் பழனிசாமி.
அந்த சிவகோசரியார்கிட்ட சொல்கிறாரு, அவன் சாதாரண வழியை வேடன் என்று நினைக்காத, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு. என் பக்கம் அன்பு தாங்க அவனோட வடிவம். அவனுடைய அறிவு எல்லாமே என்னை அறியக்கூடிய அறிவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அவனுடைய செயலெல்லாம் எனக்கு இனியவா, எனக்கு பிடிக்குது. அப்போ என்ன அன்பின் பார்ப்பட்ட செயல்கள் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அருதினி என்று அருள் செய்தார். மேலும் உனக்கு அவன் தன் செயல்காட்ட நாளை நீ ஒளித்து இருந்தால் எனக்கு என் மீது அவன் தன் அன்பு இருக்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய், மணக்கவலை ஒழிக என்று முனிவராகிய சிவகோசரியாருக்கு அருள் செய்து கங்கையை சடாமுடியில் தாங்கியுள்ள பெருமானார் எழுந்தருளி போயினார். கனவு நிலை நீங்கிய பின் விழித்து உணர்ந்து தவத்தில் மேலவரான அந்த மாமுனிவர் அந்த இரவினிடை பொழுது விடியும் வரை கண் துயிலாதவராயினார். தூக்கமே வரல, சாமி இப்படிலாம் சொல்லிட்டு விட்டார். மனத்தில் மிக்க அற்புதமும் உடன் வரும் அச்சமும் கலந்த உணர்வு உடையவரானார். வேகமுடைய புறவிகள் இழுக்கும் தனித்தேர் மீது கதிரவன் ஏறி வரவே கதிரொளி தோன்றியது. விரைந்து விடிஞ்சு போச்சு. முன்னை நாள் போல் பொன்முகலி ஆற்றில் மூழ்கினார். பலமுறையும் தம்பிரான் கனவில் அருள் செய்ததை நினைந்திருந்தார். நிலை பெற்ற காலத்தி மலை மீது ஏறினார். முன்பு போல் சடாய்முடி தலை கோலமுடைய பெருமானை பூசித்து பின்பாக ஓரிடத்தில் தன்னை ஒழித்து கொண்டார். இந்த பூசையெல்லாம் முடித்து கொண்டு ஒரு இடத்துல ஒழித்து கொண்டிருக்கிறார். பிறர் அறியாமல் கரிய மேகம் போல் இறைவனை காத்து நின்ற கந்துயிலாத வில்லியாகிய திண்ணனார் இவ்வாறாக தொடர்ந்து நிகழ்ந்து வருதலில் 6ஆம் நாளன்று வரும் இரவு நீங்கியது. நீங்கிய பிறகு அருமறை முனிவராகிய சிவகோசரியார் பூசிக்கு அங்கு அணைவதன் முன்பாக அங்கிருந்து அகன்று மலைச்சாரலுக்கு போய் தனது வேட்டையை ஆடினார். வழக்கம்போல் மாற்றமில்லா முறையில் அமைத்த ஊனமுதும் நல்ல திருமஞ்சன நீரும் இறைவனார் தலையில் ஏற்றி பூசிக்கத்தக்க அன்று அலர்ந்த மலர்களையும் வெவ்வேறாக இயல்பினில் அமைத்து கொண்டார். ஏக இறை சிவம் மட்டுமே என்று தெளிந்தோருக்கு அமுதமேயான செல்வனாராகிய திருக்காலத்தியில் நிலைத்த கங்கையை முடியில் சேர்த்துள்ள இறைவரை அணுக அணைந்து கொண்டிருந்தார். யார் ஏக இறை சிவன்னு தெளிகிறார்களோ, கல்வெட்டு போல் மனத்தில் பதிக்கிறார்களோ, கனவிலும் பிற தெய்வத்தை விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எளிதாக அருளக்கூடிய பெருமான் என்று இங்கே ஒரு கருத்து வைக்கிறார். இடையில இத்தனை பொழுது தாழ்த்தேன் என்று விரைந்து ஏகுவார் முன் சூழ்ந்த பல வகை சகுனங்கள் எல்லாம் முறையாக தீங்கு சாற்றின. இத்தனை பறவைகள் சூழ முன் உதிரக்கெடுதி வருமென ஒழித்து காட்டவே அத்தனுக்கு எண்கோள் கெட்டேன் அடுத்தது நேர்ந்தது என்று அச்ச உணர்வுடன் வேண்டியது. பறவைகள்லாம் ஒரு தீய ஒளியெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு சாமிக்கு ஏதோ கேடு விட்டதோ என்று வேகமாக வர்றாரு. அத்தனுக்கு எண்கொள் கெட்டேன் அடுத்ததுன்னா நேர்ந்தது என்ற அச்ச உணர்வுடன் விரைந்து வந்தார். மறைந்து அங்கு இருந்த முனிவனாருக்கு திண்ணனாருக்கு தன் மீது இருக்கும் அன்பினை காட்ட திருக்காலத்தி அண்ணலார் தனது கண்களில் ஒன்றான வலக்கண்ணில் திடீரென ரத்தம் வெளியேறி வழியும்படி காட்டினார். தூரத்தை இருந்து அக்காட்சியை கண்ட வண்ண வெஞ்சிலையராகிய வேடனார் சிலைன்னா வில்லு வலித்து விரைந்து ஓடி வந்தார். வந்தவர் கண்ணில் ரத்தம் வெளிவருவதை கண்டார். மயங்கினார். வாயில் கொண்டு வந்த திருமஞ்சன நன்னீர் சிதறியது. கையில் இருந்த ஊனமுதும் வில்லும் சிதறி வீழ்ந்தன. கொத்தாக மலர்ந்த மலர்களும் தன் முடியிலிருந்து அலைவுற்று விழவும் பசியை இலைகளாலாய மாலை மார்பினராகிய வேடர் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார். விழுந்தவர் எழுந்து சென்று கண்ணில் வந்த இரத்தத்தை துடைத்தார். குருதி வீழ்வது நிற்காததை கண்டார். இன்ன செய்வது என்று அறிந்திலர். உயிர்த்து மீள மனமழிந்து போய் வீழ்ந்தார். வீழ்ந்தவர் தெளிந்து தேறி யார் இது செய்தார் என்று எழுந்தார். திசைகள் எங்கும் நோக்கினார். எடுத்தார் வில்லினை. வாளியும் அம்பையும் தேர்ந்து கோர்த்து கொண்டு இம்மலையிடை எனக்கு மாறாக பகைவாக மீளிவம் திண்மையுடைய கொடிய மறவர் செய்தார் உளரோ, எனக்கு எதிராகவும் இப்படி தீங்கு செய்தார் யாராவது இருக்காரோ என்று உலர்களோ, விலங்கின் சாதி சிங்கம் முதலான உள்ள விளைத்தனவோ அறியேன். ஒரு சமயம் இந்த சிங்கம் முதலான விலங்குகள் செய்திருக்குமா, எனக்கு இணையாக எவனாவது மரவன் இருப்பானோ இப்படிப்பட்ட தீங்கு செய்தவன்லாம் நினைக்கிறார் என்று புலம்பிக் கொண்டே நீண்ட பெருங்குன்ற சாரலில் நெடுந்தொலைவு வரை தேடிச் சென்றார். வேடரை காணார். தீய விலங்குகளையும் அம்மருங்கு எங்கும் காணாதவராயினார். மீண்டும் நாயனார் தம்பால் வந்தார். அங்கே சாமிட்டு வந்துடுறார். நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதத்தை பற்றி பக்கங்களில் உற்றவாறு கைவளைத்து கட்டிக்கொண்டு கண்ணறிவு பெருக கதறினார். பாவியன் கண்ட வண்ணம் பரமருக்கு அடுத்தது என்னோ, ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்னோ. அடுத்ததுன்னா நேர்ந்தது என்று பொருள்.
மேவினார் வந்து அணைந்தோரை பிரிய மாட்டார் விமலனாருக்கு அடுத்தது என்னும் ஆவது ஒன்று அருகிலே நான் என் செய்கேன் தீரும் என்றெல்லாம் கூறி அலமந்தார். இதுக்கு என்ன மருந்து, என்ன செஞ்சால் இந்த கண்ணில் ரத்தம் வருது நிற்கும், துடைக்க துடைக்க மேலும் மேலும் வருகிறதே. என் செய்தால் தீருமோதான் எம்பிரான் திறத்து தீங்கு முன் இத்தீங்கினை செய்தார் தம்மை காணேன். மொய்கழல் வேடர் என்றும் மின் செய்வார் பகழி மின்னலை போல் கூறிய ஐம்புகள் தைப்பதால் ஏற்படும் புண்கள் தீர்க்கும் மெய்மருந்து தேடி பொன்சை தாழ்வரையில் கொண்டு வருவன் நான் என்று போனார். இங்கே எதுனா கீழே போய் இந்த அம்பை எடுத்து கொண்டு போய் இதற்கு வேண்டிய மருந்துகளை கொடுக்கக்கூடிய பச்சிலை முதலானவற்றை கொண்டு வருவேன் என்று கீழே போகிறார். இனத்தை பிரிந்த செங்கன் வெண்காளையைப் போல அச்சங்கொண்டு எய்து மருத்துவ மூலிகைகளை நினைந்து நினைந்து வேறு வேறு வகைகளை நெருங்கிய காட்டு சோலைகள் எங்கும் தேடி தேடி பறித்து கொண்டார். பறித்து அவற்றை பூதங்களின் தலைவரான சிவபரம்பொருள் மீது ஆசை வைத்த மனத்தினும் வேகமாக மீள வந்து மருந்துகளை பிழிந்து வழக்கண்ணில் பார்த்தார். மற்ற அவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்து ஈசனார் கண்ணில் இரத்தம் வடிதல் குறைவுபடாததை கண்டார். இந்த நிலைக்கு உற்ற தீர்வு இனி செய்ய வேண்டியது என்னவென்று சிந்தித்தார். உடல் ஊனில் உற்ற நோய் தீர்ப்பதற்கு ஊனுக்கு ஊனே மருந்து எனும் உரையை பிறர் பேச கேட்டதை நினைவு கூர்ந்தார். ஒரு சதையில் காயம் வந்துட்டதுன்னா அதை தைப்பதற்கு அதே போல் ஒரு சதையை கொண்டாந்து வச்சு தயா பண்ணணும்னு அதை நினைவு கூர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கருத்து, அப்படி ஒரு வைத்தியம் இருந்திருக்கு. இதற்கு இனி என் கண் அம்பாள் இடந்து என் கண்ணை அம்பாளை தோண்டி பின் எந்த யார் கண் அதற்கு மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும். இப்படி என்னோட கண்ணை தோண்டி அவருடைய கண்ணில் நான் அப்பி விட்டேன்னா இது ரத்தம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சிந்திக்கிறார் என்று தீர்வு கண்டதால் களிப்புற்று எழும் அன்புடைய உள்ளத்தோடு மகிழ்ந்து முன் இருந்து தன் கண்ணினை வேரோடு அம்பாள் பிடுங்கி கையில் எடுத்து தன் முதல்வனாரின் வழக்கண்ணினில் அப்பினார். அப்பியதும் இரத்தம் வடிதல் நிற்க கண்டார். களிப்பின் எல்லையினால் நிலத்திலிருந்து உயரே எழும்பி குதித்தார். குன்றன வளர்ந்த தோள்களை ஓசை எழும்படி தட்டி கொட்டினார். கூத்து மாடினார். நன்று நான் செய்த மதி அறிவுடை செயல் என எண்ணியதால் சிறு நகைப்பு தோன்ற களிப்பெல்லாம் ஒருங்கிணையவே பித்து பிடித்தவர் போலானார். நின்று போச்சு ரத்தம், எவ்வளவு மகிழ்ச்சி. வளத்திற்கண்ணில் தங்கன் அப்பிய வள்ளலாராகிய திண்ணனாரின் அன்பின் திண்மை நலனை மேலும் காட்ட நாயனாராகிய பரசிவம் மற்றைய இடது கண்ணிலிருந்தும் அழைப்பில்லாத செங்குருதி பாயுமாறு செய்தார். அதனை கண்டார். உலகில் வேடர் குல பெருந்தவத்தால் பிறந்து வந்து தனது அன்பின் திறத்தில் மேலுலகோரை விட மேலாராகிய திண்ணனார் கண்டபின் கெட்டேன் எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புண்தரு குருதி நிற்க மற்றை கண் குருதி பொங்கிய மண்டும் பொங்குகிறது. மற்ற இதனுக்கு அஞ்சேன் மருந்து கை கண்டேன். என்ன மருந்து தான் என்கிட்ட கையிலே இருக்கு, இன்னொரு கண் இருக்கு, இன்னும் ஒரு கண், அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பேன் என்று உறுதி கொண்டார். கண்ணுதற் கடவுளாகிய சிவத்தின் இடக்கண்ணில் தன் கண்ணை பெயர்த்து எடுத்த பின் காணுதல் இயலாது என்பதை எண்ணினார். அதனால் கண்ணை எடுத்தோடனே காண முடியாது, எப்படி அப்புறது? அதனால் தம்பிரான் தன் இடக்கண் அருகே அடையாளம் காண தன் இடக்காலை ஊன்றினார். உள்நிறை காதலோடும் ஒரு தனி அம்பு கொண்டு திண்ணனார் கண்ணில் ஊன்ற அதனை காண பொறுக்க இயலாதவரானார் தேவதேவரான பெருமான். அவரால் காண முடியுமா இதுக்கு மேலேயும்? சிவசிவா. திண்ணனார் தமையை ஆட்கொண்ட செங்கன் வெல்விடையின் பாகர் பெருங்கருணையுடையவராகி நம்ம பெருமான். திண்ணனார் தம்மை ஆட்கொண்ட யாரு? பெருமான். யாரு? செங்கன் வெல்விடையன், சிவந்த கண்களை உடைய வெள்ளிய விடையை பாகர், அதை ஓட்டக்கூடியவராக இருக்கார் இல்லையா? பெருங்கருணை உடையவராகிய திருக்காலத்தி அற்புதர் திருக்கையுடைய அன்பராகிய அவர் தன் கண்ணை பெயர்க்கு முன்பு தடுக்க 3 அடுக்கு நாகத்தை கங்கணமாக அணிந்த பெருமான் தன் அமுத வாக்கு கண்ணப்ப நிற்க என்று எழுந்தது. அவரை நிறுத்தறதுக்கு முன்னாடி காணவர் பெருமான் தன் கண்ணை இடந்து அப்பும் போதும் ஊனத்தை அமுதாக உகந்த ஐயராகிய பரசிவம் அவர் கையை உற்று முன் பிடிக்கும் போதும் அக்காட்சிகளை ஞானமா முனிவராகிய சிவகோசரியார் நேரில் கண்டார். நான்முகன் முதலாகிய தேவர்கள் வானவர்கள் பூமாறி பொழிந்தனர் நான் மறையிலும் ஆர்த்தொழித்தன. பேரு இதன் மேல் உண்டோ? பிரான் திரு கண்ணில் வந்த ஊறு கண்டு அங்கி தங்கன் இடந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தன் கையால் பிடித்து கொண்டு என் வளத்தில் மாறிலாய் ஒப்பிலாதவனே நிற்க. என் வளப்பக்கமே எப்பொழுதும் நின்றுட்டுறா, உன்னை போல ஒப்பிலாதவன் எவனவே கிடையாதுன்னு பெருமான் சொல்றாருன்னா எவ்வளோ பெரிய பேர் பாருங்க. என் வளத்தில் மாறிலாய்னா ஒப்பிலாதவனே நிற்க என்று பேரருள் புரிந்தார். மேகங்கள் வாழ்வதற்கு இடமாய திருக்காலத்தி மன்னராகிய
மன்னனாராகிய சிவத்தின் கண்ணில் புன்னீர் தன் கண்ணால் மாற்றப்பெற்ற தலைவராகிய தென்னனாரின் திருவடிகளை அடியவனாகிய நான், சேக்கிழார் சொல்றார், தலைமேல் கொண்டேன். நாமும் அவர் திருவடிகளை தலைமேல் கொன்று போற்றி செய்வோமாக. கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி, நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி, சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இது 18/2/2021 அன்று உரைநடையாக தயாரித்து என்னால் 12 பாகங்களாக 1 முதல் 95 வரை ஒரு பாகமாகவும் 96 இறுதி வரை ஒரு பாகமாகவும் பதிவு செய்யப்பட்டது. மூல நூலிலிருந்து பதத்துக்கு பதம், தொடருக்கு தொடர், பாடலுக்கு பாடல், மூல நூல் கருத்திலிருந்து பிறழாமல் இந்த உரை வகுக்கப்பட்டது. இதற்கு கிட்டத்தட்ட தயார் செய்ய எனக்கு 40 மணி நேரம் ஆயிற்று. அன்பர்கள் இரண்டையும் சேர்த்தால் ஒரு 2 மணி நேரத்துக்குள் தான் வரும். முன்னது 3/4 மணி நேரம், இது அநேகமாக 3/4 மணி நேரம் ஆகியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். 50 நிமிடம். இது அன்பர்கள் எல்லாம் கேட்டால் எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். தென்னனாருக்கு எப்படிப்பட்ட நலன்களை எல்லாம் இறைவன் விளைவித்தாரோ எல்லா நலன்களுக்கும் ஆளாவீர் என்று சொல்லி காலத்தி அப்பரை இறைஞ்சி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று வேண்டி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.